செய்திகள். அல்லேலூயா. ஆமாம், அநேக வருஷமாக தேவன் இதே காரியத்தை சொல்லி அல்லேலூயா அநேக விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறத நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சரி, காலம் கடைசியாக இருக்கிறதுனால தேவன் எந்த விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிறதை அறிந்து, அல்லேலூயா, எப்படி நம்மை மாற்றுகிறார் என்கிறதை தெரிந்து, தேவன் எதை தருகிறார் என்கிறதை நாம் அறிந்து பெற்று தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறோம். அல்லேலூயா. கடைசி காலம் என்று சொல்லி அல்லேலூயா மத்திய சுவிசேஷத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எழும்பி இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. விரோதங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லேலூயா உலகத்தில் நடக்கிறதான காரியங்களை நாம் தெரிந்து கொண்டும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், பஞ்சங்களும் கொள்ளையும் நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், வேதனை. அல்லேலூயா. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி மத்திய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை சொல்லி ஆவியானவர் நம்ம அல்லேலூயா இதுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அவர்களுக்கு பிரியத்திரமாக ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. வஞ்சிக்கப்படுவோம் என்று சொல்லி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒரு காரியத்தில் நம்ம இருக்கிறதுனால நாமும் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி, அந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி, இதன் மத்தியில் தேவன் நம்ம பாதுகாக்க, அல்லேலூயா, நம்மை பராமரிக்க, தொடர்ந்து நம்மை நடத்த, தொடர்ந்து நம்மை எழுப்ப தேவன் நல்லவராக நம்ம மத்தியிலே, இந்த உபவாசத்தின் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. காரியங்களை செய்தும் இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. ஆரம்ப வேதனை இருக்கலாம். அந்த வேதனையை மாற்றி இனி வருகிற காலங்களில் அல்லேலூயா சோதனையை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு விசேஷித்த ஒரு பலனை தந்து விசேஷமாக உன்னையும் என்னையும் எழுப்ப, சபையை எழுப்ப நல்லவராக இந்த உபவாசத்தில் ஆவியானவர் நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமை படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 24வது அதிகாரத்தில் 5, 6, 7, 8 வசனங்களில் இருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. ஆமாம், வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி, வேதனை இருக்கு என்று சொல்லி, அந்த வேதனை மாறும் என்று சொல்லி, அதை மாற்றத்தான் இந்த உபவாசம் என்று சொல்லி, அதை மாற்றத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, உன் வேதனை மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பஞ்சங்களும், அல்லேலூயா, கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சிகள். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாத்தான் நம்ம பார்த்து இருக்கிறோம். பார்த்து நம்ம உணர்வு இல்லாமல் இருக்கிறோம், எச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறோம், ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கிறோம். 100 வருடம் வாழ்கிற அனுபவத்தில் நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே என்று சொல்லி, அல்லேலூயா, நாளைக்கு நமக்கு இல்லை என்கிறதான ஒரு உலகத்தில் ஒரு அனுபவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நினைவுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அல்லேலூயா. தேவன் எச்சரிக்க விரும்புகிறார், உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி கால பாதுகாப்பை தர விரும்புகிறார். கடைசி காலத்தில் உண்டாக போகிற வேதனைகளில் இருந்து உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நியூஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, லட்சக்கணக்கில் நம்முடைய இந்தியாவில் அல்லேலூயா கொள்ளை நோயினால், கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இத்தனை பேர் அல்லேலூயா கொள்ளை நோயினால், வேதனையினால் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. நேற்று கூட போதியாட பகுதிக்கு கடந்து போகும்போது ஒரு ஐயாவுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. போய் கேட்கும்போது அவர் சொன்னார், தொண்டையில் கேன்சர் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் தொட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி தொட்ட
கத்துன்னு கத்திட்டார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ வேதனை பாருங்க, இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதனை மாறும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நமக்கு வேதனை வராது என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதுக்காகத்தான் தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த உபவாசம் என்று சொல்லி தேவன் பேசிக்கொண்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சங்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, பஞ்சங்கள் என்கிற ஆழத்தில் ஹல்லேலூயா வரப்போகிற காரியத்தை சொல்லி, இந்த பஞ்சத்தில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் என்கிற காரியத்தையும் சொல்லி விசேஷமாக நம்ம போஷிக்க, பாதுகாக்க, பராமரிக்க நல்லவராக இந்த உபவாசத்தில் நம்மோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும், ஹல்லேலூயா, ஏற்கனவே சொன்னது தான். ஹல்லேலூயா. பிபிசியில் ஒரு இது போட்டிருந்தாங்க, காஜாவில் நடக்கிறதான காரியத்தை அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்து இருக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு 25 வயசு ஒரு ஸ்திரீ சொன்னதை நான் கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. 25 வயசில் 5 குழந்தைங்க. ஹல்லேலூயா. இப்போ அவங்க என்ன ஆகியிருக்காங்க, கன்சீவ் ஆகியிருக்காங்க. இதன் மத்தியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, சாப்பாட்டு வாங்குறேன்னு சொல்லி போன கணவன் கீழே நின்றுட்டு இருக்கும்போது சுட்டு கொல்லப்பட்டான்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். 5 பசங்க, வயிற்றில் வேறு குழந்தை. இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த குழந்தைய கொடுத்தாரு, ஹல்லேலூயா, நான் குழந்தைக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பஞ்சங்கள், பஞ்சத்தை என்ன பண்ணுறோம், கண்ணால் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நாளைக்கு வர இருக்கிறத தேவன் காட்டுகிறார், நமக்கும் வரும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். காலம் கடைசி. ஹல்லேலூயா. அங்கங்கே பஞ்சங்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, உலகத்தழுவிய பஞ்சங்கள் வரக்கூடிய காலங்கள் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். வரும் என்று சொல்லி, உனக்கு வரும் என்று சொல்லி, எனக்கு வரும் என்று சொல்லி, நம்முடைய பகுதியில் வரும் என்று சொல்லி, அதன் மத்தியிலே நம்ம எப்படி போஷிக்கப்பட முடியும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, வேதனை வரும் என்று சொல்லி, சோதனை வரும் என்று சொல்லி, அதன் மத்தியிலே வேதனையில் இருந்து சோதனையில் இருந்து எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிறத ஹல்லேலூயா ஆவியானவர் சொல்லி அந்த அனுபவத்தை தந்து நம்முடைய இருதயத்தை மாற்றி, ஹல்லேலூயா, தேவன் மேலான காரியத்தை செய்யத்தான் தேவன் நம் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பஞ்சம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நாம கூட பஞ்சத்தில் நின்று இருக்கிறோம். நானும் கூட பஞ்சத்தில் இருந்த அனுபவத்தை ஹல்லேலூயா நேற்றைய தினத்தில் சொன்னேன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எப்போவுமே 15 மூட்டை 20 மூட்டை என்ன இருக்குங்க, ராகி இருக்குது, சாமை இருக்குது, மூட்டை கணக்கில் அரிசி எங்கள் வீட்டில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலையில் கூட பயங்கரமான ஒரு பஞ்சம். ஹல்லேலூயா. ஆமாம், சக்கரவள்ளி கிழங்க சாப்பிடக்கூடியதான ஒரு நேரங்கள் காலங்கள் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வரும் என்று சொல்லி, பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி, உனக்கு வரும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கப்பட முடியும், போஷிக்கப்பட முடியும், பராமரிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக முடியும். அந்த ஒரு அனுபவங்களை, அந்த ஒரு ஆயத்தங்களை தரத்தா ஹல்லேலூயா தேவன் இந்த உபவாசத்தில் நம்ம மத்தியில் நிற்கிறார். மாற்றம், ஹல்லேலூயா, மோசமான காலத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, மாற்றத்துக்கு நேராகத்தான் தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய இருதயம் மாறி இருக்கிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த அனுபவத்தில் தேவன் இந்த உபவாசத்தின் மத்தியிலே தேவன் உன்னையும் என்னையும் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 24:19 வாசிக்க முடியும். அந்த நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், உடைஞ்சு போகிறோம். ஹல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வராது படிக்க தேவன் விசேஷித்த ஒரு பாதுகாப்பை, ஒரு மாற்றத்தை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் 24:22 வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி, அதனுடைய வீரியம் தடுக்கப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா. அதனால் வருகிறதான வேதனை விலக்கப்படும் என்று சொல்லி, உன் நிமித்தமாக, என் நிமித்தமாக, இந்த உபவாசத்தின் நிமித்தமாக, அல்லேலூயா, அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி, குறைவு குறைக்கப்படும் என்று சொல்லி, பாதிப்பு மாற்றப்படும் என்று சொல்லி, வேதனை எடுக்கப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நேற்று ஊட்டியில் இருக்கிற நம்முடைய பாஸ்டர் மேத்யூ பயங்கரமான நெஞ்சு வலியினால் பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகி, அல்லேலூயா, ஆமாம், 2 நாளையில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதனை ஆரம்பம்தான், ஆனால் வேதனை இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. பாதிப்பு ஆரம்பத்தான், ஆனால் பாதிப்பில் ஒரு பாதுகாப்பு என்று சொல்லி, அல்லேலூயா. அதே போல தான், அல்லேலூயா, என்ன வந்தாலும் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி, என்ன வந்தாலும் தேவன் விலக்குவார் என்று சொல்லி, வரத்தான் செய்யும் என்றாலும் அது மாறும் என்று சொல்லி, வேதனை விலகும் என்று சொல்லி, இனி வராது என்று சொல்லி, இனி குறை இருக்காது என்று சொல்லி, விசேஷமாக தேவன் உன்னை பாதுகாக்கத்தான் இந்த உபவாசத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்துக்கு தக்கமாக இதெல்லாம் குறைக்கப்படும் என்று சொல்லி, மாற்றப்படும் என்று சொல்லி, இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. குறிப்பாக நமக்கு இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, மஞ்சு சபைக்கு இல்லவே இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே தேவன் தந்ததான அல்லேலூயா வெளிப்பாட்டை சொல்லி, அல்லேலூயா, சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, சுகம் நமக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது, அல்லேலூயா. இனி சுகவீனம் இல்லை என்று சொல்லி, பலவீனம் பாதிப்பு இல்லை என்று சொல்லி, அந்த அளவுக்கு தேவன் ஒரு தாக்கத்தை இந்த உபவாசத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடைசி கால அனுபவங்கள் நாம் பாதுகாக்கப்பட நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சில காரியங்களை சுருக்கமாக நாம் அறிந்து தியானித்து, அல்லேலூயா, ஆமாம், வருகிறதையும் வராதபடிக்கு தடுத்து, அல்லேலூயா, மைல்டாக வந்தாலும் அதை மேற்கொண்டு இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக தேவனுக்காக பலத்த காரியத்தை செய்யத்தான் தேவன் இந்த நேரத்தை தந்திருக்கிறார், அனுசரிக்கிறார், ஆசரிக்கிறார். 2வது மாத உபவாசத்தின் மத்தியிலே 15ஆம் நாளிலே இந்த தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி தேவன் உன்னோடும் என்னோடும் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஓ ராபா பாபா பாபா தீபிகா பாபா பாபா தீபிகா பாபா 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 பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பண்ணணுங்க? பயப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு காரியம் ஜீவிய நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி, உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லி, உன் நாட்களை குறைக்க உண்டாயிருக்கிற சகல பிரச்சனைகளும் மாறும் என்று சொல்லி, மரணக்கட்டு உடையும் என்று சொல்லி, அல்லேலூயா. தேவன் விசேஷித்த காரியத்தை இந்த உபவாசத்தின் மத்தியில் செய்திருக்கிறார். கடைசி கால அனுபவங்கள், கடைசி கால பாதுகாப்புகள், அல்லேலூயா. ஆமாம், இதில் நாம் நிற்கணும்னு சொன்னால், இருக்கணும்னு சொன்னால், நீ எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கணும்னு சொல்லி, அந்த பயம் உண்டாகணும் என்று சொல்லி, அந்த பயம்தான் நம்முடைய இருதயத்தில் உண்டாகி இருக்கிறதே என்று சொல்லி, அந்த பயம் உண்டாகி இருக்கிறதுனால, உருவாகி இருக்கிறதுனால தான் வேதனை இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. நீ சோர்ந்து போவது இல்லை என்று சொல்லி பயந்து இருக்கிறதுனால, பயந்து பயந்து சாகிறதுனால தேவன் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறதான பயம், அல்லேலூயா, ஆமாம், எந்த ஒரு பயத்தையும் மேற்கொள்ளும் என்று சொல்லி, அதை தான் உன்னுடைய இருதயத்தில் தந்து உன்னை நான் மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. பயம், அல்லேலூயா. உண்மையிலே ஆவியானவர் சொல்கிறதான ஒரு ஆழம். அல்லேலூயா. நாளைய குறித்து பயம், அல்லேலூயா. காரியத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து தான பயம். பயமோ பயம், அது மாறும் என்று சொல்லி தைரியம் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. நீ இருப்பா என்று சொல்லிதான் தேவன் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆமாம். 2வது, கர்த்தருடைய சிக்ஷையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு
அல்லேலூயா சாட்சியாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறதான ஜான்சன் ஐயா, அல்லேலூயா சிச்சை, அல்லேலூயா நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இது வரலாமா, எனக்கு இது இருக்கலாமா என்று சொல்லி வைராக்கியத்தில் இருக்கிறார். அது நல்லது தான், அல்லேலூயா. என்றாலும் கூட வேதம் என்ன சொல்கிறது, அதை மேற்கொள்ள நம்ம என்ன பண்ணணும், சிச்சையை ஏற்றுக்கொள்ளணும், சிச்சையை சகிக்கணும், அல்லேலூயா. ஆமாம், சரியாத்தான் தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை மேற்கொள்ள நம்ம முன் வரணும். அந்த ஒரு அனுபவமே அதை மாற்றும், அல்லேலூயா. அதுக்கு பயந்து விலகினா, அதுக்கு பயந்து முறுமுறுத்தா, அதுக்கு பயந்து சபையில் இல்லாமல் விலகி நின்னா நிச்சயமாக அதுக்குண்டான பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், அல்லேலூயா. சிச்சையை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனசு, அல்லேலூயா. வேதனை இல்லாமல் இல்லை, சோதனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இல்லை, அதை அங்கீகரிக்கிற ஒரு அனுபவம், அல்லேலூயா. என்னால் தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனசு, அல்லேலூயா. அது மாறும் என்று சொல்லி அதை மாற்றத்தான், அல்லேலூயா, தேவன் இறங்கி வந்திருக்கிறார், அல்லேலூயா. ஆமாம், சிச்சையை அற்பமாக எண்ணாத படிக்கு, அல்லேலூயா, சீரியஸாக எடுத்து, அல்லேலூயா, தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, இனி அது இருக்காது என்று சொல்லி, நாளை இருக்கவே இருக்காது என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை தான், அல்லேலூயா, உன்னை அல்லேலூயா பாதுகாக்கும். கடைசி காலத்தில் வர இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முன்னே விலக்கி காத்து கொள்ளும், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது வராமல் இருக்க அது நமக்கு உதவி செய்யும், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிச்சையை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனசு, அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா, நமக்கு உண்டாகணும். தேவன் அதை உண்டாக்கத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவம், அல்லேலூயா. கடைசி காலத்தில் என்ன வந்தாலும் அது நம்ம காக்கும் என்று சொல்லி, தற்காக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, நம்மை உயர்த்தும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு தேவன் ஒரு மாற்றம், இறுதிய மாற்றம், இறுதியத்தில் உத்தமம் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், இறுதிய மாதிரி இருக்கிறது என்று சொல்லி, உத்தமத்தில் தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். இப்படி அநேகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு ஆழம்தான் கடைசி காலத்தில் வர இருக்கிறதான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதுனால, அந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்த தேவன் விரும்புகிறதுனால, அதுக்கேற்ற தன்மைகளை தந்து உன்னை எழுப்ப ஆவியானவர் நம்மத்தில் நிற்கிறதுனால, அல்லேலூயா, ஊழியம், அல்லேலூயா. ஊழியங்கிறது ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஊழியக்காரங்க, அல்லேலூயா. எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல, அல்லேலூயா, நம்ம நிற்கிறது தான் ஊழியம், அல்லேலூயா. இன்றைக்கி கூட ஊழியம் வேணும் என்று சொல்லி அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அல்லேலூயா. ஊழியம் எங்கே? நம்முடைய குடும்பத்தில், நம்ம இருக்கிற இடத்துல, அல்லேலூயா. தேவன் கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல நம்ம விரும்பி போகிறதுக்கும் தேவன் கொண்டு போகிறதுக்கும் என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்குது. தேவன் கொண்டு போவார், அல்லேலூயா. அழைப்பு வரும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு தாக்கம் வரும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியம், அல்லேலூயா. கடைசி காலத்தில் வர இருக்கிறதான அத்தனை பாதிப்புக்கும் தீர்வு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்திலே பெரிய ஊழியம் ஜெப ஊழியம் தான். உபவாசத்தில் வந்து நிற்கிறதான அந்த காரியம்தான் பெரிய ஊழியம். இன்னைக்கு நம்ம தெரல புரியலை, அல்லேலூயா. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும், அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஊழியம், அல்லேலூயா. உபவாசம் அது ஊழியம், அல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம கடந்து வந்து, அல்லேலூயா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதான ஊழியம், அது நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. மோகன் சி லாசரஸ் அவருடைய காரியத்தில் அநேக சாட்சிகள் சொல்லும்போது எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க, அல்லேலூயா. எனக்காக நாங்கள் ஜெபிக்கல, தேசத்துக்காக நான் ஜெபித்தேன். இவ்வளோ பெரிய பிரச்சனையை தேவன் அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணாருங்க? மாற்றினார். எத்தனை சாட்சி கேட்டிருக்கோம், அல்லேலூயா. நம்ம செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ரொம்ப சீரியஸ், அல்லேலூயா.
ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டாம், சபைக்கு கொண்டு போங்க. இந்த சபையில் சாகிறேங்கிற ஒரு தீர்மானம் தான் உன்னை அல்லேலூயா காக்கும் என்று சொல்லி, பரலோகத்தில் உன்னத அனுபவங்களை பெற்று தரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு சின்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னால் என்ன பண்ணிடுறோம்? அல்லேலூயா. ஆமாம், நம்ம போயிடுறோம். அல்லேலூயா, போக வேண்டாம்னு சொல்லலை. அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அந்த அளவுக்கு ஜெபத்தின் மீது அல்லேலூயா ஒரு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆமாம், சபை தான் நம்ம பாதுகாக்கும் என்று சொல்லி, சபை தான் அல்லேலூயா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி, ஊழியர் தான் மருத்துவர் என்று சொல்லி, அந்த அளவுக்கு அல்லேலூயா ஒரு மாற்றங்கள் உண்டாக்க ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். இப்படி கடைசி கால அனுபவங்கள், கடைசி காலத்தில் வர இருக்கிறதான எண்ணி முடியாத சொல்லி முடியாத பேர் ஆபத்துகள் மத்தியிலே நமக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ஆழங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தினுடைய தாக்கங்கள். அல்லேலூயா. சிச்சைய அற்பமாக எண்ணாத படிக்கை சீரியஸாக எண்ணுகிறதான ஒரு உள்ளங்கள். அல்லேலூயா. உண்மையாக நிற்கிறதான ஒரு அனுபவங்கள் உன்னை விசேஷமாக உயர்த்தும். ஊழியம் உன்னை காக்கும், குடும்பத்தை காக்கும். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஓரா பாபா பாபா ஷிகந்தர பலந்துர திகந்தர ஊக்கபர் அந்தர திக்கந்த ஊக்கர பலா. இந்த அனுபவங்களை தேவன் தர, இந்த அனுபவத்தினாலே உன் இருதயத்தை மாற்ற நம் தேவன் நல்லவராக இந்த உபவாசத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை மாற்ற ஒரு உண்மை உள்ள தன்மையில் தேவன் உன்னை நிறுத்த தேவன் செய்கிறதான காரியத்தை தெரிந்து கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். அனுபவத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்? நிறுத்த போகிறோம். அல்லேலூயா. சரி, உத்தமம் என்கிறதான ஆழத்தில், உண்மை என்கிறதான ஆழத்தில், இருதயத்தில் உண்மை இருக்கணுங்கிறதான ஒரு காரியத்தில் தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தை மாற்றி இந்த தன்மையில் நிறுத்துகிறார் என்கிறதான காரியத்தில் நம்ம நிற்க போகிறோம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அனுபவத்தினால இந்த கடைசி காலத்தில் தேவனுக்காக எழும்பி பலத்த காரியத்தை என்ன பண்ண போகிறோம்? நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசத்தினுடைய மாற்றம் என்ன? உபவாசத்துக்கு கடந்து வந்தவருடைய வாழ்க்கையிலே மாறி இருக்கிறதான காரியம் என்ன என்கிறத என்ன பண்ண போகிறோம்? நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தேவன் என்னத்தான் தந்தாரு, என்னத்தான் பெற்றோம் என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரனுடைய அனுபவம், தாவீதுடைய அனுபவம். அல்லேலூயா. தாவீதுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அனுபவத்தை இந்த உபவாசத்தின் மூலமாக உனக்கு தந்து உன்னை மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி, இந்த அனுபவம் உன்னை மாற்றும், இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி, வேதனையை விளக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. அது என்ன என்கிறத என்ன பண்ண போகிறோம்? நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனே விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது இரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன், வேதனைக்கு நீங்களாயிருப்பேன். கடைசி காலத்தில் உண்டாயிருக்கிறதான சகல பாதிப்புக்கும் அல்லேலூயா நான் பாதுகாக்கப்படுவேன் என்று சொல்லிதான் இங்கே சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை அல்லேலூயா நான் தரத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த அனுபவத்தான் இந்த நாட்களில் உன்னை மாற்றும் என்று சொல்லி, உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, அல்லேலூயா. துணிகரமான பாவங்கள் துணிஞ்சு என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆழம் இருக்குது, அழுத்தம் இருக்குது, எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் இருக்குத்தான் செய்யத்தான் நம்ம செய்கிறோம் என்றாலும் கூட துணிகரமான பாவம். அல்லேலூயா. துணிஞ்சி அல்லேலூயா ஆவியானவரையும் மேற்கொண்டு ஆவியானவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம, அல்லேலூயா குடும்பத்தார் சொல்கிறதான காரியத்தை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம துணிகரமாக நாம் தான் என்று சொல்லி செய்கிறதான ஜனங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களை மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார்.
இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி பார்க்கும்போது, உன்னால சாத்தியம், உன்னுடைய பிரயாசம்தான் இந்த அனுபவத்தில் இருக்கிறதான மனுஷனை மாற்றும் என்று சொல்லி, துணிகரமான பாவங்களில் நிற்கிறதான அல்லேலூயா மனுஷனே அல்லேலூயா மாற்றும் என்று சொல்லி, இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அது உண்டாகும் என்று சொல்லி, அது உருவாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்தில் அல்லேலூயா உண்டா போகிறதான சகல பாதிப்பில் இருந்து நம்ம மீட்கப்பட முடியும் என்று சொல்லி, நான் மீட்பேன் என்று சொல்லி, நான் காப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா துணிகரமான பாவங்கள் இருக்குத்தான் செய்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறதான மனம் அல்லேலூயா அதுக்குண்டான பலனை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, அல்லேலூயா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறதான அந்த நினைவுகள் அல்லேலூயா ஆமாம் அது உனக்கு பாதிப்பு தான் கொண்டு வரும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறதான காரியம். துணிகரமான அல்லேலூயா பாவங்கள் இருக்கிறது, அதை மாற்றத்தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார், ஆவியானவர் நம்ம மத்தியில் பெருகி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் உத்தமனாகி அல்லேலூயா பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கி அருளும் என்று சொல்லி, மறைவான குற்றங்கள் அந்தரங்க அல்லேலூயா காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி எல்லாத்தையும் மாற்றி அல்லேலூயா எல்லாத்துக்கு காரணமாக இருக்கிறதான இருதயத்தை தேவன் மாற்றி அல்லேலூயா ஆமாம் சரியான உணர்வை தந்து அல்லேலூயா. அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், ஆண்டவரே சோத்திரம் உணர்வை தாரும், தெளிவை தாரும் என்று சொல்லி. அல்லேலூயா எத்தனை முறை ஆரம்பத்தில் வந்திருக்கிறவங்க இங்கே கேட்டிருப்பீங்க, எத்தனை முறை கேட்டிருப்பீங்க. கர்த்தர் கேட்டதுனால அல்லேலூயா உனக்கு அந்த உணர்வை தர, உனக்கு அந்த தெளிவை தர, உனக்கு அந்த அனுபவத்தை தர, கடைசி கால பாதுகாப்பாக இந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்த தேவன் விரும்பி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. எதை கை கொள்கிறதுனால, இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறத அறிந்து அல்லேலூயா அதன்படி செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கறதுனால தேவன் ஒரு மாற்றத்துக்குள்ளாக உன்னை நிறுத்தி உன்னை உயர்த்தி கடைசி காலத்தில் பலத்த காரியத்தை செய்ய பாதுகாப்பை தரத்தா தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். துணிகரமான பாவங்கள் அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்கார மீட்டிங்கில் தலைம்போதர் சொன்னார், அல்லேலூயா என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட் சர்வீஸில் எல்லாம் முழங்கால் படிட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, கம்யூனியனை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இவர் போகிறாரு, முட்டிக்கால் போட்ட ஒரு மனுஷன் கர்ச்சிப்பை எடுக்கலான்னு சொல்லி பாக்கெட்லேருந்து கர்ச்சிப்பை எடுக்கிறாரு. அல்லேலூயா. பாக்கெட்லேருந்து என்ன விழுகிறது, பீடி கட்டு விழுகிறது. அல்லேலூயா. இது என்ன சொல்கிறது, அல்லேலூயா துணிகரமான பாவம். அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை தேவன் மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். மாறும் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு உணர்வை தந்தேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைய உணர்கிறதான அனுபவம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா துணிகரமான பாவங்கள் இனி இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா அந்த அளவில் ஒரு மாற்றத்தை உன் இருதயத்தில் தந்து அல்லேலூயா சொந்து போவது இல்லை என்கிறதான அனுபவத்தில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து அல்லேலூயா உன்னை விசேஷமாக உயர்த்தா, விசேஷமாக எழுப்பா தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உத்தமத்தினுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி, உத்தமமாக இருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான காரியங்கள் என்ன என்று சொல்லி ஆவியானவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. துணிகரமான பாவங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் 19ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ அல்லேலூயா ஆவியானவர் பேசுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா உத்தமத்தினுடைய தாக்கங்கள், அதனால் வருகிற நன்மைகள் என்ன என்கிறதை சொல்லி உன்னை மாற்ற, உன்னை உயர்த்த, ஒரு உத்தம பாத்திரமாக உன்னை மாற்ற, மோசையை போல இந்த கடைசி காலத்தில் உன்னை உயர்த்த. மோசையை தேவன் உயர்த்தினார். மோசே
என் வீட்டில் எங்கும் அல்லேலூயா உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால அதே போல் அந்த உண்மையை தந்து அநேகருக்கு பாதுகாப்பாக, ரட்சிப்பாக, போஷிப்பாக, அநேகருக்கு அல்லேலூயா நன்மை செய்கிற பாத்திரமாக இயேசு அன்று செய்த ஊழியத்தை போல இந்த கடைசி கால ஊழியத்தில் நீ நிற்க அல்லேலூயா நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அல்லேலூயா. ஆமாம், பிசாசின் பிடியிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவித்தார் என்று சொல்லி, சுகப்படுத்தினார் என்று சொல்லி, அந்த அனுபவத்தில் உன்னை எழுப்பா, உன்னை நிறுத்தத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கண்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்கள் 37வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், 18வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அல்லேலூயா. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி, சுதந்திரம் இருக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்தில் இருக்கும் என்று சொல்லி நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்தியை நம்பி நிற்கிற அல்லேலூயா, நித்தியமாக நீ நிற்க, இருக்க, அனுபவிக்க அல்லேலூயா, உனக்காக தேவன் ஆயத்த பண்ணி இருக்கிறதான காரியங்கள், அதை அறியக்கூடிய ஒரு அறிவை தான் இந்த நாளிலே தேவன் தந்திருக்கிறார். அதை அறிந்திருக்கிற உள்ளத்தை தான் தேவன் இந்த நாளிலே உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே உத்தமர்கள் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்படாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாங்க. அல்லேலூயா. பஞ்சம் வரத்தான் செய்து அல்லேலூயா திருப்தி. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. ஸ்டாலின் 5000 ரூபா காசு போட்டார், திருப்தி. அதை குறித்து அல்லேலூயா ஒரு ஐயா சொல்லும் போது அல்லேலூயா இதை திருப்தி என்று சொல்ல முடியாது, அதிருப்தியிலிருந்து ஜனங்க மாறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. திருப்தி. அல்லேலூயா. ஆவியானவர் போட்டு இருக்கிறார், ஆவியானவர் தந்து இருக்கிறார், ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். சம்மந்தமில்லாத ஒரு மனுஷன் நமக்கு தர்றாரு, சம்மந்தமுள்ள மனுஷன். அல்லேலூயா. தராமல் விட்டுருவாரா? நீ வாங்காமல் விட்டுருவாயா? அல்லேலூயா. எதிர்பார்க்கணுங்க. அல்லேலூயா. பரத்திலிருந்து என்ன வரும்? உதவி வரும், ஜெயம் வரும். அந்த காலங்கள் என்று சொல்லி, இந்த காலங்கள் என்று சொல்லி அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புத்தகத்தில் 37வது சங்கீதம் 19வது வசனம், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாங்க. அல்லேலூயா. திருப்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்தி இருந்தா அல்லேலூயா. ஆமாம், ஒன்றுமே அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நிரப்பப்பட்டா அது வேணும் இது வேணுங்கிறதான தொல்லையே நமக்கு இல்லை, சாப்பிடுகிறதான தொல்லையே நமக்கு இல்லை. இப்போ சாப்பிட்றதே கஷ்டங்க, இறங்கிறது இல்லை. அல்லேலூயா. நல்லா இருந்தா இறங்கிறது இல்லை. அல்லேலூயா. நல்லா இல்லாமல் இருந்தா அல்லேலூயா மனசு விரும்புகிறது இல்லை, முடியறதில்லை. அல்லேலூயா. தேவன் உன்னை நிரப்ப, உன் ஆத்துமாவை நிரப்ப, உன் இருதயத்தை நிரப்ப, உன் இருதயத்தை புஷ்டியாக்க, உன் இருதயத்தை கொழுமையாக்க. அல்லேலூயா. மனுஷன் திங்கிறதுக்காகத்தான் என்னென்ன உலகத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. அவ்வளோ சாப்பிட்றோம், 3 மணி ஆனால் மறுபடியும் நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் தருகிறதான காரியம் நம்மை நிரப்பும், நம்மளை திருப்தியாக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அந்த மாற்றத்துக்கு நேராக உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. திங்கிறதுனால வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியான தருகிறதான சந்தோஷம் இனி வருகிற காலங்களில் பெருகும் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை அதை நிரப்பும் என்று சொல்லி, அந்த தக்கங்களை நான் உண்டாக்கத்தான் இறங்கி நிற்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அல்லேலூயா. நேற்று கூட மோகன் சி லாசரஸ் தன்னுடைய சாட்சியில் சொல்லும்போது அழகான ஒரு சாட்சியை சொன்னார். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. அல்லேலூயா. வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது விசேஷித்த ஒரு சகோதரனை பார்த்தேன்னு சொல்லி, பேரை பார்த்தாலே அல்லேலூயா. ஆமாம், அப்பட்டமான
ஒரு இந்து மனுஷன் சொல்லி தெரியும் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் அல்லேலூயா எனக்கு விருந்து கொடுத்தான். பேசும்போது அவன் சொன்னான்னு சொல்லி, அல்லேலூயா. என்ன சொன்னார்? அல்லேலூயா. எப்படி தேவனை அறிந்தார்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாஸ்திகனாக இருந்ததான ஒரு மனுஷன்தான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு சொல்லி மனைவிக்கு என்ன ஆச்சுங்க? சாகிற அளவுக்கு மரண கட்டில் வந்து நிற்கிறாங்க. அதே போல தான் எல்லாம் நல்லா தான் இருக்குது. திடீர்னு சொல்லிட்டு வரும். அல்லேலூயா. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த ஆபத்தை நீ காணக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். நான் பார்ப்பேன், எனக்கு இருக்குன்னு சொன்னால் ஓகே. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்கிறார், காலம் கடைசி, பிசாசு கொஞ்ச காலத்தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டா? இறங்கிட்டா. குடும்பத்தில் பிரச்சனை. அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவுக்கு சிவியர் மரணத்தை முடிவு என்கிறதான அந்த ஆழம். அந்த ஆழத்துலேயும் தேவன் நம்ம மீட்டு இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார், கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க தேவன் என்ன செய்தார்ன்னு சொல்லி. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ இருக்கிறதே அவர் சுத்த கிருபையா, இல்லைன்னு சொன்னால் நீ அல்லேலூயா. ஆமாம், மண்ணுக்கு மண்ணாய் போய் பல வருஷங்கள் ஆகியிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக வச்சிருக்கிறார்? உன்னை உயர்த்த, உன்னை கொண்டு மேலான காரியத்தை செய்ய, அவருக்கு மகிமையாக உன்னை உயர்த்தத்தான். அல்லேலூயா. ஆபத்து. அல்லேலூயா. என்ன பண்ணு கூட தெரில. அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு பேசினாராமா. அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன தர்றேன்? சுகம் தர்றேன்னு சொல்லி. இவருக்கு ஆச்சரியம், என்ன இப்படி என்னுடைய மன பிரமையினால தான் இது கேட்குதோ அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கும்போது மீண்டும் நான் தான் இயேசு. அல்லேலூயா. உன் மனைவிக்காக நீ ஜெபி, நான் என்ன தர்றேன்? சுகம் தர்றேன்னு சொல்லி. அல்லேலூயா. தேவன் அறியாத ஒரு மனுஷன்தான். அல்லேலூயா. அப்போமே இப்படியும் ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி முழங்கால் படிட்டு, கிறிஸ்தவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்களாமா? முழங்கால் படி இடுறாங்களாம். இன்றைக்கி நம்ம முழங்கால் படி இடுகிறதே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப சீனியர் ஆகிட்டோம். அல்லேலூயா. ஆமாம், முடியாமல் போச்சு எனக்கும் தான். அல்லேலூயா. மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அல்லேலூயா தேவன் சுகத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார். ஆபத்தில் தேவன் அல்லேலூயா ஜீவனை தந்தார், மீட்பை தந்தார். அதே போல தான் அல்லேலூயா ஆபத்தில் கடைசி காலத்தில் கூப்பிடணும், தேவ சமூகத்தில் கூடி வரணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். எதுக்கு உபவாசம்? உனக்காக தான். தெரியவே இல்லை, வரதே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேர் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உணர்வை தேவன் ஊற்றி இருக்கிறார். வருகிற காலங்களில் ஜெபிக்கிற ஒரு மனசை தேவன் தந்து இருக்கிறார். அதன் மூலமாக வருகிறதான சந்தோஷத்தை தேவன் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் தருகிற சந்தோஷம் என்னங்கிறத நமக்கு விளங்கலை, புரியலை, அனுபவத்தில் அது இல்லவே இல்லை. அதை தரத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கி மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இத்தனை காரியத்தை செய்த தேவன். அல்லேலூயா. டைரெக்டாக உன்னை சந்தோஷப்படுத்துகிறதான ஒரு காரியம் இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொல்லி, அது கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதை தான் தேவன் தந்து இருக்கிறார் என்று சொல்லி, உன்னை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி தான் அல்லேலூயா ஆவியானவர் பேசுகிறார். ஓ ரா பா 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 பா. எல்லா கணக்கில் தட்டி ஆண்டவரே கபரந்தர திகந்தர துக்கந்தர வாபலந்தர கபலபலபலபலபலபா. ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே, ஆபத்தை மாற்றும் ஆண்டவரே. தேவனே வெக்கப்படாது இருக்க அருள் செய்யும் ஆண்டவரே, திருப்தியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் சங்கீதங்கள் புத்தகத்தில் வாசிக்க முடியும். 18-19 வசனத்தில் இருக்கிறதான அனுபவங்களை தந்தேன் என்று சொல்லி, ஆபத்தை விளக்கினேன் என்று சொல்லி, திருப்தி படுத்தினேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, எனக்காக உன்னை அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. உத்தமனுக்கு வருகிறதான நன்மைகள் என்ன என்று சொல்லி, உத்தமன் என்கிற ஆழத்தில் இந்த நாளிலே தேவன் தருகிறதான நன்மை என்ன என்று சொல்லி தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. உத்தமனுக்கு அல்லேலூயா ஆபத்து மாறும் என்று சொல்லி, திருப்தி தோன்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்க முடியும், வாசிக்கலாம். நீதிமொழி புத்தகத்தில் 16வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும்போது வேதம் அழகாக தெளிவாக சொல்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. நீ உத்தமன், உண்மையுள்ளவன், உண்மையை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீடிய சாந்தம், அந்த சாந்தத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த பொறுமையை தேவன் தந்திருக்கிறார். அந்த மாற்றத்தை தேவன் தந்திருக்கிறார். சொரணையே இல்லாத ஒரு அனுபவத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உத்தமனுக்கு தேவன் தருகிறதான நன்மைகள், இந்த உபவாசத்தினாலே உனக்கு கிடைத்த காரியத்தினுடைய ஆழங்கள் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீடிய சாந்தம் உள்ளவன், அந்த நீடிய சாந்தத்தை, நீடிய பொறுமையை. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. பொறுமை, மரணத்திலும் பொறுமை, வேதனையிலும் பொறுமை. அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் உனக்கு சாவு. அல்லேலூயா. அடுத்த நிமிஷம்தான் உனக்கு வாழ்வு, உனக்கு ஜீவன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையோடு இருக்கும்போது அவருடைய ஜீவன் விளங்கும் என்று சொல்லி, அவருடைய ஜீவன் தெரியும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த ஜீவனை தர, அந்த பொறுமையை தர, அந்த வேதனையை மாற்ற, மரணத்துக்கு ஏதுவான கட்டை உடைக்க. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தரத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடுக்குகிறவன் உத்தமன். மனது, அந்த மன மாற்றம், இறுதிய மாற்றம். அல்லேலூயா. இறுதிய மாற்று அறுவை சிகிச்சை. அல்லேலூயா. ஆமாம், இருத்து இருக்கிறதான பாதிப்பை மாற்றி இருக்கிறதான தேவனுடைய கரம், அநேகருக்கு இருதயத்தை மாற்றி இருக்கிறதான தேவனுடைய வல்லமை எல்லாம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, நான் செய்து இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. என்னத்தான் வந்தாலும் சரி, ஜீவனே போனாலும் சரி. அல்லேலூயா. ஸ்டடியாக இருக்கக்கூடியதான ஒரு மனசை தான் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இல்லைங்கிறது இல்லை. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா காரியத்தினால இனி உனக்கு தொல்லைங்கிறது இல்லவே இல்லை. அல்ல, யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அல்லேலூயா உன் இருதயத்தை சிறப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். எவன் என்ன சீண்டினாலும், இன்னைக்கு பாருங்க, நம்ம சீண்டி சீண்டி பார்ப்பாங்க. அல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணுறதுக்கு, அல்லேலூயா, மோசம் போக்குகிறதுக்கு. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அது உரைக்காது. யார் என்ன பேசினாலும் அது நமக்கு பாதிப்பை தரவே தராது. அல்லேலூயா. ஆமாம், சவுல் என்கிறதான மனுஷன், அவரை குறித்து ஜனங்க சொன்னதான எந்த ஒரு காரியத்தையும் காதல என்ன பண்ணலை, கேட்கலை. கேளாதவன் போல், யார் என்ன பண்ணாலும் கூட அது கேட்காது என்று சொல்லி, அது உன் இருதயத்தை பாதிக்காது என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் என்று சொல்லி. எப்படி சாத்தியம்? உத்தமம், அந்த உண்மைக்குண்டான பலன், அந்த உண்மைக்குண்டான பலன். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் தரதா. அல்லேலூயா. தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உத்தம இருதயத்தினுடைய ஆழமான தன்மைகளை தான் தேவன் அறிய செய்து உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் மனதை அடுக்குகிறவன் உத்தமன். பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா. ஆமாம், எஸ்ஸே போல. அல்லேலூயா. ஆமாம், நீடிய சாந்தத்தையும் கிருபைகளையும் அன்புகளையும் தந்து விசேஷமாக உன்னை மாற்றி எழுப்பி தேவன் பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியரில் நம்ம அறிந்திருக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், நற்குணம், உத்தமம். அல்லேலூயா. எல்லாத்தையும் தேவன் தந்து கனித்தர விருட்சமாக தேவன் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பழமுள்ள மரத்தை பார்த்து பறவைகள் ஓடி வருகிறது போல உன்னை பார்த்து ஜனங்க ஓடி வருவாங்க என்று சொல்லி, தேடி வருவாங்க என்று சொல்லி, விசாரித்து வருவாங்க என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா லபா 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 தபா திபி கபா லகா ரிகா பாலா சந்தாரி யந்துரு. அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்ல விரும்பின ஒரு காரியத்தை தான் சொல்லி இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீடிய பொறுமை
இருக்குன்னு சொன்னா உட்கார்ந்தா அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை தியானித்து அறிந்து தெரிந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். சந்தோஷம் தானே? அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ பாதா பாலா பாலா திகாந்தாரா புரு ஷகா ரியாந்தூர் திவி கபா ரகா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஊழியம் செய்கிறதான ஒரு அனுபவம், ஊழியக்காரன் ஊழியக்காரி என்கிறதான ஒரு காரியம் கடைசி காலத்தில் உன்னை பாதுகாக்க முடிச்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னதான் வேலை செஞ்சாலும் அது உன்னை பாதுகாக்காது. என்னதான் காசு பேங்க்ல இருந்தாலும், சிலருக்கு பேங்க்ல பீரோவில் இருந்தாலும், அல்லேலூயா, அது அல்லேலூயா ஆபத்தை போக்காது என்று சொல்லி, வேதனையை விளக்காது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், நீ செய்யும் போது தான், ஊழியம் செய்யும் போது தான், தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யும் போது தான் அதுதான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஊழியம் என்கிற ஆழத்தில் அல்லேலூயா தேவன் தருகிற பாதுகாப்பின் அதிகத்தை, ஆபத்தில் பாதுகாக்கப்படுகிறதான ஒரு விதத்தை, பூஷிக்கப்படுகிறதான ஒரு காரியத்தை, பஞ்சத்திலிருந்து, குறைவிலிருந்து, குறைச்சலிலிருந்து நாம் நீங்கி தேவனுக்காக நிற்கக்கூடியதான ஒரு காரியத்தில் உன்னை நிறுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய தன்மைகளை, இதனுடைய உண்மைகளை, இதனுடைய அனுபவங்கள் இந்த நேரத்தில் தரத்தை ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கவனிங்க. அல்லேலூயா. உன்னை ஒரு ஊழியக்காரனாக நிறுத்த, ஊழியக்காரனாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்கிறதான காரியத்தை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்ததா தேவன் நமக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், நாள் மட்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வறட்சிய விளக்குற மட்டும். அல்லேலூயா. இருக்கிறதான பஞ்சத்தில், இருக்கிறதான பிரச்சனையில், இருக்கிறதான ஆபத்தில் நீ இருக்கிறாய் என்று சொல்லி அதை மாற்றி மழையை தருவேன் என்று சொல்லி, ஆவியானவரை தருவேன் என்று சொல்லி, வல்லமைகளை தருவேன் என்று சொல்லி, மாற்றங்களை தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நாள் மட்டும், இந்த நாள் மட்டும். இது எந்த நாள்? அல்லேலூயா. ஆமாம், பஞ்சத்தில் நிற்கிற நாள், வேதனையில், சோதனையில், பிரச்சனையில் இருக்கிற நாள். இது மாறும் என்று சொல்லி, இதை மாற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த நாள், இந்த நாள் என்று சொல்லி, இந்த நேரம், இந்த நேரத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அதுக்காக தான் தேவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. இம்மட்டும் இருக்கிறதான பஞ்சம் மாறும், குறைவு மாறும், குறைச்சல் மாறும், வேதனை மாறும், சோதனை மாறும். அல்லேலூயா. இனி எகிப்தியனை காணவே மாட்டாய். அல்லேலூயா. இனி நெஞ்சுவலி உனக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் சுகத்தை தந்திருக்கிறார் இந்த நாளில், இந்த உபவாசத்தில். அல்லேலூயா. பொறுமையோடு காத்து இருக்கிறதுனால அல்லேலூயா தேவன் உன்னை பலவானாக மாற்றி இருக்கிறதுனால வேதம் சொல்கிறது, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. யாரு சொன்னாங்க? எலியா சொன்னாரு. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நான் சொல்லலை. அல்லேலூயா. உனக்காக தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி, மாவு குறையாது என்று சொல்லி, எண்ணெய் குறையாது என்று சொல்லி. அல்லேலூயா. குறைவு இனி உன்னுடைய காரியத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி, நிறைவு என்று சொல்லி தேவன் நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி, உன் இருதயத்தை நிரப்பி இருக்கிறார், உன் குடும்பத்தை நிரப்பி இருக்கிறார், பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறார், சபையை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இனி கேட்பது இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, அது வேணும் இது வேணும் என்று சொல்லி, அல்லேலூயா, வேதனை படுத்துகிறது இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா,
அந்த அளவுக்கு தேவன் நிரப்பி இருக்கிறார். சபையை நிரப்பி இருக்கிறார். சபையை உயர்த்தி இருக்கிறார். அவங்க தான் சொல்லும்போது சொன்னார், அல்லையா, தீர்க்க தரிசனமாக, அல்லேலூயா, இந்த சபையை குறித்து இந்தியா முழுவதும் கேள்விப்படுவாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா, அந்த நாள் இந்த நாள் என்று சொல்லி, குறைவுகளை மாற்றுகிற நாள் என்று சொல்லி, அதுக்கு ஆரம்பமாக உன் குறைவுகளை மாற்றி உன்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்யும் போது, சொற்படி செய்யும் போது, அல்லேலூயா, ஆவியானவர் பேசுனதை அங்கீகரிக்கும் போது, அல்லேலூயா, இந்த நேரத்தில் தேவன் அனுப்பின வார்த்தைகளை நம்பும் போது, அல்லேலூயா, உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, தேவன் செய்வார் என்று சொல்லி, அல்லேலூயா. நேற்று கூட கொடமரா பகுதியில் இருந்து கடந்து வந்ததான சின்ன பாட்டிக்காக நான் சொன்னேன். அல்லேலூயா, வியாழக்கிழமை வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு போய், அம்மா உபவாசம் நடக்குதம்மா, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு. அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று என்ன பண்ணிட்டாங்க, தடுமாறி வந்துட்டாங்க. அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம சபைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதான ஒரு இடம் கொடமரா தான். அல்லேலூயா, இத்தனைக்கும் அல்லேலூயா ரொம்ப பலவீனமாக இருக்கிறது அந்த அம்மா தான். அல்லேலூயா, சொன்னதை கேட்டு வந்து உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா, எத்தனை டைம் நம்ம சொல்கிறோம், அல்லேலூயா, ஆமாம், கேட்கிறோமா, செவி சாய்க்கிறோமா, ஆவியானவர் பேசுகிறார் என்கிறத உறுதிப்படுத்துகிறோமா? இல்லவே இல்லை. அதை மாற்றத்தான், அல்லேலூயா, சொல்கிறதான அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கத்தான் ஒரு மாற்றம்தான் உன் இருதயத்தில் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் இருதயம் மாற்றம் என்று சொல்லி தேவன் அநேகரும் இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். கடைசி கால பாதுகாப்பு உபவாசமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு தக்கத்தை அல்லேலூயா இந்த உபவாசம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அல்லேலூயா, செய்ததனால சாப்பிட்டாள். அல்லேலூயா, செய்ததனால வியாதி இல்லை என்று சொல்லி குடும்பத்தில் மகனுக்கு. அல்லேலூயா, ஆமாம், குடும்பத்தில் ஒருத்தனுக்கு வியாதின்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு யாருங்க? நாம தான். அல்லேலூயா, ஆமாம், எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நாம் வேதனைப்படும் போது, ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நம்ம துடிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறதே இல்லை. அல்லேலூயா, பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பில் தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க அதே சூழ்நிலையை தான் இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, அது ஜெபத்தில் என்று சொல்லி அந்த ஒரு அனுபவங்களை தான் இந்த நாளிலே தந்து குடும்பத்தை மாற்ற, குடும்பத்தில் சுகத்தை ஊற்ற, ஊழியத்தில் உன்னை எழுப்ப தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவருடைய சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, இப்போ இருந்து கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்தையும் மாற்றத்தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமை படுத்துவோம். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. அல்லேலூயா, 18:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவில் குடிதாக இருந்தது. அல்லேலூயா, குடிதாக இருக்கிறது. ரொம்ப பீக்கில் நம்ம இருக்கிறோம். அதை மாற்ற, வியாதியை மாற்ற, அல்லேலூயா, ஆமாம், எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பித்தது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் தன்னை காண்பிக்கத்தான் இறங்க இருக்கிறார். அல்லேலூயா, தன்னுடைய வல்லமையை அறிய செய்யத்தான் தேவன் விரும்பி பேசி கொண்டிருக்கிறார். அந்த அனுபவங்களை தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, என்னோட அனுபவத்தை சொல்லி, அல்லேலூயா,
ஊழியம் வேண்டான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தில் நின்றதான ஒரு காரியத்தில் நடந்ததான ஒரு காரியம் ஒரே நைட்டில் அல்லேலூயா என்னோட அத்தனை பலனும் போய் அல்லேலூயா மஞ்சூர் பட்டணமே அல்லேலூயா ஆமாம் கலங்குகிற அளவுக்கு பார்க்குறவங்களெல்லாம் அல்லேலூயா பிரமிக்கிற அளவுக்கு அழுகிற அளவுக்கு என்ன இப்படின்னு சொல்லி அல்லேலூயா ஆமாம் இருந்ததான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா ஆமாம் ஊழியம் வேண்டாம்னு சொல்லி ஊழியம் செய்யலன்னு சொன்னால் இனி இந்த உலகத்தில் நிற்கவே முடியாது. அதனால்தான் ஆவியானவர் பேசுகிறார். தீர்மானம் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தின் மீது தேவன் நிறுத்தி இருக்கிறார். அதே போல தேவன் நிறுத்துவார், அதே போல தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம் ஆமாம் ஜீவன் போக மட்டும் நமக்கு ஊழியம் இருக்கிறதுங்கிறத தேவன் அல்லேலூயா அனுப்பி அதுக்கேற்ற இருதயத்தை மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதான ஆற்றலை தந்து ஆபத்தில் இருந்து நாம் விலகி ஜீவனுக்குள்ளாக நிற்கிறதான அனுபவத்தில் நிறுத்தி தேவன் உன்னையும் என்னையும் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா கடைசி காலத்தில் வர இருக்கிறதான அத்தனை பிரச்சனைக்கும் நம்ம பாதுகாக்கிறது ஊழியமே. அல்லேலூயா உபவாசமே. இதை அறிய புரிய அதுக்குண்டான ஒரு உள்ளத்தை இந்த நாளில் தேவன் தந்து நம்மை நிரப்பி நம்ம எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சரி, இந்த அனுபவம் பெருக ஜெபிக்க போகிறோம். அப்படியே நாம் எழுந்திருக்க போகிறோம். எல்லாம் ராகா 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 ஒரு மாற்றம் உண்டாக, ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாக